ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாகூருங்கிற ஊரில், அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ தென்னாகூருங்கிற ஊரில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான நார்த் இந்தியா கோயில் மாதிரி ஒரு கோயில் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ அழகான கோவில். நாங்கள் இங்கே வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாகூருங்கிற ஊரில். ஓகேங்களா? பாண்டுரங்கன் அவ்வளோ சூப்பரான ஒரு அலங்காரத்தில் இங்கே காட்சி அளிக்கிறாரு. அம்மனும் கூட இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கன் இங்கே வந்து பாண்டுரங்கன் தான். ஓகேங்களா? பயங்கரமான வெயிலுங்க. காலே கீழே ஊன முடியல. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, தோசைக்கல்லில் கால் வச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நடக்க முடியாமல் ஓடிட்டுருக்குறோம். நல்ல வெயில் டைமில் வந்துட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே வந்தது. கோயில் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாம் உள்ளே ஓடிட்டாங்க, கால் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேஷனாக இருக்குது. வரேன். ஸோ ரொம்ப அழகான கோவில். அப்படி உங்களுக்கு முடிஞ்சால் சாமியை காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குங்க சாமி. ஸோ இது வந்து அப்பா உள்ளே வந்துட்டோம் மண்டபத்துக்குள்ளே. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லா பக்கமும் செம்ம. சாமி பாருங்கள், உள்ள சாமி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாண்டுரங்கன் அம்மனும் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்துக்கோங்க. தென்னாகூர் திருவண்ணாமலை மாவட்டம். இங்கே பாண்டுரங்கன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சியளிப்பாருங்க. இன்றைக்கி வந்து ராஜ அலங்காரம் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. நாங்கள் நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுத்திருக்கோம். உங்களுக்காக தான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். பிடிச்சவங்கெல்லாம் லைக்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக லைக்ஸ் கொடுங்க, எனக்காக கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்டு எல்லோரும் தரிசிச்சுக்கோங்க. நேரில் வர முடியாதவங்க தரிசிச்சுக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாமி. பக்கத்தில் உள்ளே போய் எடுக்க முடியாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்காக ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி சாரி அப்படியே பேசி வீடியோவில் பேசி எனக்கு அதே வருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ சூப்பராக இருக்குது. சாமி கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. டெக்கரேஷன் எல்லாம் நான் அப்படியே உள்ளே கொண்டு போகிறேன். பாருங்கள், ஆல் ஓவர் பெயிண்ட்டு டிசைன் தான். என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆல் ஓவர் வந்து பெயிண்ட் டிசைன் தான் எல்லாமே. ஸ்டாச்சுஸ் எல்லாமே கிளாஸ் பெயிண்டிங், அதாவது கிளாஸ் பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ உங்களுக்கு எப்படியே காட்டுறேன். ஸோ இவர் தான் இந்த கோயில் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கட்டிட்டு ஜலத்தில் வந்து இது எது போய் இறந்துட்டாருன்னு என்ன சொன்னாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவராகவே சமாதி அடைவாங்க இல்லையா, அது மாதிரி ஜல சமாதி அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? அதுதான் கரெக்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிருஷ்ணரோட அவதாரங்கள், அவரோட திருவிளையாடல்கள் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க கோயில். ரொம்ப அழகான கோயில். ஸோ ரொம்ப அழகான முன்மண்டபம் இது. ஓகேங்களா? அழகாக இருக்குது. ஸோ பாண்டுரங்கன் அவ்வளோ அழகான பாண்டுரங்கன் ராஜ அலங்காரம். சூப்பரான கோவில். ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ முடிஞ்சவங்க நேரில் வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல மனசு திருப்தியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்க்க வர முடியாதவங்க நான் அனுப்பிச்ச இந்த வீடியோ பார்த்து கும்பிட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூங்க. கட் பண்ணிக்கிறேன்.